இன்னைக்கு வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன Hyundai Grand i10 Niosோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியன்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ஃபீச்சர் அடிஷன்ஸ் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்பரீஷ், நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவர் வாக்கரோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Hyundai Grand i10 Neo ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் Hyundai ஷோரூமுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்த வேரியண்ட்டாக இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்டா வேரியண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Hyundai Grand i10 Niosோட கீ. இதில் வந்துட்டு நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பன் பண்ண ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல Hyundai லோகோ வரும். ஸோ அது வந்து ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்போ இந்த கார் வழக்கம் போல் ஒரு க்யூட்டான ஒரு டிசைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லி கார் கைஸ். காம்பேக்டான டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸுமே வந்துருது. ஸோ இந்த ஹெட்லாம்போட டிசைனே ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய Hyundai வெர்னா, அதாவது அந்த ஃப்ளூயிடிக் வெர்னாவோட டிசைன்லேயே எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சாட்டன் குரோமில் Hyundai லோகோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்குறப்போ LED டிஆர்எலுமே இந்த காரில் வந்துருது. ஒரு ஆரோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த LED டிஆர்எல் பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ஏர் வென்ட்டுமே இருக்குது. அண்ட் கீழே நமக்கு பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்லாம் இந்த காருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன்லாம் அவங்க பெருசாக எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வேரியன்ட் அடிஷன் தான். இதில் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த் 3.8 மீட்டர்ஸில் இருக்கும். 3815 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காருக்கு நமக்கு வந்துருது. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே தான் ஒரு மேஜரான அப்கிரேடே நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 175/60 R15 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆஸ்டா வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அப் மார்க்கெட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோன்னா ஓஆர்இம்ஸில் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் LED தான் வருது. டோர் ஹேண்டில்ஸ் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காரில் நமக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ ரூஃப் ரேல்ஸுமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. பட் ஸ்டில் இந்த காருக்கு சன்ரூஃப் கிடையாது. ஸோ என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் இதுக்கு வந்து சன்ரூஃப் அப்படிங்கிறது பெருசாக முக்கியம் இல்லை. பட் கண்டிப்பாக சன்ரூஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த Grand i10 Niosல இங்கே பார்த்தீங்கன்னா GI10 அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ் தான் அது கொடுக்குது. டெயில் லேம்ப்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த ஆரோ ஷேப் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் LED டிஆர்எல் பார்த்த மாதிரி இங்கேயுமே அந்த LED டெயில் லேம்ப்ஸ் ஒரு ஆரோ ஷேப்பில் வந்துருது. இது கனெக்டட் கிடையாது. ஸோ இது ரிஃப்ளெக்டர் தான் சென்டரில் இருக்குது. சைடில் மட்டும் தான் LED டெயில் லேம்ப்ஸ் வருது. பிரேக் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே ஹாலஜன் பல்பில் தான் வருது. ரியரில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட். ஸோ அதனால் நமக்கு இதில் டிஃபாகர் வந்துருது. ஆனால் வைப்பர் மட்டும் கிடையாது. வாஷர் வைப்பர் மட்டும் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இந்த இடத்துல ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஷார்ஃபின் ஆண்டனா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். ஸ்பாய்லர் சின்னதாக இருக்குது. ஸோ பாடியோட இன்டெகிரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்பாய்லர் கிடையாது. பாடியோட இன்டெகிரேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைன் பார்க்குறப்போ மோரோவர்லெஸ் சிமிலர் தான். எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக பண்ணல. Grand i10 பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. நியோஸ் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா எவ்வளோ நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ஒரு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கேமரா இருக்க மாதிரியே தெரியல. ஸோ நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரியரில் 2 பார்க்கிங் சென்சர் வந்துருது. அண்ட் ஆல்சோ 2 சைடுமே ரிஃப்ளெக்டரும் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 260 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இதுவுமே ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டுக்கு. இந்த இடத்துல பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுக்குமே இந்த இடத்துல வந்துருது. பார்சல் ட்ரேவுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்காது. இதுக்கு கீழே ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது 165/70 R14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. கார் வந்துட்டு நமக்கு 15 inch அலாய் வீல்ஸோட வருது. ஸோ ரியரில் டிஃபாகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட் எடுக்கிறப்போ ரியரில் வைப்பருமே வந்துடும். ஸோ இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த Grand i10 Niosல பிடிச்சதே என்னென்னு பார்த்தோம்னா இந்த சீட்ஸ் தான். இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரைட்டான ஒரு போர்ஷன் இருக்கும். அது இந்த இடத்துல சீட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. செமி லெதர்ட் அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட்ஸ்லையுமே இந்த போர்ஷனில் லெதர் வந்துருது. ஸோ சீட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பேட்ச் பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்குறப்போ டோர் ஹேண்டில் ஒரு சாட்டன் குரோமில் வந்துருது. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் வைக்கலாம். 1 liter பாட்டில் ஈஸியாக வைக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்க்ரெஸ் ரொம்ப 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 ஈஸி.
ஸோ கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்க்ரெஸ் எக்ரெஸ் ஆகட்டும், உள்ளே உட்கார அந்த சீட்டிங் பொசிஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உள்ளே வந்தப்புறம் எனக்கு நல்ல ஒரு லெக் ரூம், நல்ல ஒரு நீ ரூம் கிடைக்குது. அண்டர் தி சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் தி சப்போர்ட் இருக்கிற கார் என்னென்னா இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எந்த அளவுக்கு அண்டர் தி சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு. ஸோ நல்லாயிருக்கு. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". இதுவுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் விண்டோ ஏரியா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நல்லாவே பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சீட் பெல்ட்டை ஸ்லாட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஆங்கிளுமே கொஞ்சம் டில்ட்டடாக தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் டில்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உட்காரத்துக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 2 ஏசி வென்ட்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ அதனால் 3 பேர் உட்காந்தாலும் பெருசாக தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காது. பட் 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்ம்ரெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக அது இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் நிறைய ஃபீச்சர் அடிஷன் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ரியா சீட் ஸ்பேஸ் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு உண்மையிலே செம்ம கம்ஃபர்டபுளான கார். இந்த ஹியூண்டை கிராண்ட் ஐட்டன் நியோஸில் நமக்கு ஹியூண்டையோட 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கே 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்ததுக்கு ஹியூண்டைக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிராண்ட் ஐட்டனோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்தே ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த கார் நமக்கு கிடைக்குது. ஸோ இது காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 83 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நமக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் அப்படின்னு இந்த இன்ஜின் நம்ம சொல்லலாம். இது கூட ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி ஆப்ஷனுமே இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இன்ஜினே ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. அதெல்லாம் நான் டிரைவ் ரிவ்யூ எப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்போ ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காரில் வந்துருது. பட் ஆனால் டிரைவருக்கு மட்டும் தான் ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சருக்கு அது கிடையாது. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். டிரைவருக்கு மட்டும் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 டச் அப் கிடையாது. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் வந்துருது. ஓவர் எய்ம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்ட்லையுமே அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் தான் டோர் பேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்டுமே வந்துடும். இங்கேயுமே அந்த செமி லெதர் சீட்ஸ் தான் வருது. ஸோ சென்டரில் ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட், சைட்லாம் ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நியோஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் வந்துருது. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் கிடைக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. டெட் பெடலுமே இந்த கார் நமக்கு கிடைக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணப்போ அது கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கும். இன்டீரியரில் பார்க்குறப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் அடிஷ்னலாக ஆட் ஆனது என்னென்னு பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் தான். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த MID கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய பட்டன்ஸ் இருக்குது இந்த ஸ்டியரிங் வீலில். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னே இந்த கேபின்குள்ளே உட்காந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காரில் நமக்கு ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ஸோ சென்டரில் பார்க்குறப்போ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் வந்துருது. அண்ட் யூஸ்வலாக ஹியூண்டை காசில் பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். டோர்ஸ், லைட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ் ரீசெட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்க்குறப்போ அந்த டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்துருது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர், டைம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A ட்ரிப் B அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. சென்டரில் ஒரு ஸ்பீடோமீட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வேணாலும் இந்த வியூ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ரீடபிளாக, பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. ஸ்டியரிங் வீலுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம். டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கிடையாது. பட் ஆனால் ஹைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு சாட்டன் க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டியரிங் வீலுக்கு கீழே. 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த காரை நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக ஹியூண்டை அண்ட் கியா கார்ஸில் பார்க்குற அதே டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். இதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்க்குறப்போ சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன் அண்ட் ஜென்ரல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த காரை நமக்கு கிடைக்குது. ஸோ நார்மலான ஒரு கைட்லைன்ஸ் தான், பட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெடிக்கேட்டடான பட்டன்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா அண்ட் ஃபேவரட்கான பட்டன் வந்துருது. வால்யூமுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க டெடிக்கேட்டடாக. லெஃப்ட் சைடில் சீக் ட்ராக் செட்டப் அந்த மாதிரி FM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆல் மெனுஸில் போயிட்டோம்னா ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, ரேடியோ
டிஆர்விஎம்மே கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன ட்ரைவ் பண்ணுறப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஓனர்ஸ் மேனுவல், இது நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு ஓனர்ஸ் மேனுவல் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமே இந்த காரில் கிடைக்குது. ஸோ இதுக்கு கீழே பார்க்குறப்போ ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு யூஎஸ்பி டைப் ஏ சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. ஆஸ்டா வேரியண்ட் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸோடமே இந்த கார் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கியர் லிவர் சுற்றி ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டுக்கு அபவ், அதாவது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் உட்காந்துருக்க ஃபீல் இந்த காரில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் வந்துருது அண்ட் கீ வைக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லாட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டில் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னோட ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் தான் டேஷ்போர்டு வருது. அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், கீழே நமக்கு பெய்ஜ் கலரில் வந்துருது. இந்த இடத்துலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்காது, பட் நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை, மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ்சி, விடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டாக வந்துடும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே நல்லா லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைசிங் இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் ஒரு 30,000 rupees எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஆன் ரோட்னு வரப்போ 9,30,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த கிராண்ட் ஐ10 நியோஸோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் பார்த்தோம்னா ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ எந்த இதுலையுமே நம்ம பெருசாக சேஞ்சஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அந்த ரியா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வச்சு தான் இது வந்து ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த ரியரில் மட்டும் வைப்பர் வராது. ஸோ அது மட்டும் நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். மிச்சபடி 15 inch alloy wheels வந்துருது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 6 ஏர் பேக்ஸ் பேசிக் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இந்த ஹியூண்டையோட என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லியான ஒரு கார் தான். ஹைவேஸ்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் அதை ட்ரைவ் பண்ணுறப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை கிராண்ட் i10 நியோஸோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூண்டை கிராண்ட் i10 நியோஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.